ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் வகைகள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் செய்ய போல, அம்மா தான் செய்ய போகிறாங்க. அம்மா வந்து இன்றைக்கி மிதி பாவக்காய் செய்ய போகிறாங்க. அது அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. பாருங்கள், பாவக்காய் செய்யலாம். இன்றைக்கி மிதி பாவக்காய் 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். பாவக்காய் இதுக்கு தேவையான பொருள்: பாவக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 2 கொத்து, பூண்டு பல் ஒரு 6-7 சின்னதாக பூண்டு, வரமிளகா காரத்துக்கு ஏற்றின மாதிரி. நான் காரம் கம்மியாக இருக்கிறதுக்கு 3 வச்சுட்டேன். செய்யலாம் வாங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போடணும். நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இது நல்லெண்ணெய் தான் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பாவக்காய் எதுக்கு நல்லதுமா? இந்த பாவக்காய் வந்து சுகருக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, கூட ஹெல்த்தியாக இருக்கும். சுகர் குறைஞ்சிடும், நார்மலுக்காக வந்துடும். இது வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க. 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிட்ட இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி இருக்குதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 3 போடுறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். எத்தனை சின்ன வெங்காயம்? ஒரு 10-15 இருக்கும் சின்ன வெங்காயம். பூண்டு கொஞ்சம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சது. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க. பாவக்காய் போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். வச்சுக்கோங்க. மிதி பாவக்காய் வந்து எப்படி கட் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதை கட் பண்ணிடணும், அடி கட் பண்ணணும். சும்மா அப்படி அந்த சாரம் போகிறதுக்கு. இப்படி தான் இதை க்ளீன் பண்ணணும். நம்ம அரியெல்லாம் கூடாது. அப்படியே முழுசாகவே இப்படி போட்டு சும்மா ஒரு கீரில் போட்டால் போதும். பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. இந்த பாவை போட்டு செய்து சாப்பிடுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூனு புளி கரைச்சல் ஊற்றலாங்க. இந்த கசப்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் அவ்வளோதான். நல்லா வெந்துச்சுங்க. இது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நல்லா கலர் சூப்பராக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம். மிதி பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. அந்த பாவக்காய் கசக்குது, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க. இது சுகர் இருக்கிறவங்க சாப்பிடுங்க. அது மிதி பாவக்காய் ரொம்ப நல்லது. மிதி பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இது சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஏன்னாக்கா இந்த சுகரு அது எல்லாம் கசப்புன்னு நிறைய சாப்பிட்றதில்ல யாருமே. நல்லாயிருக்கும். இதை சாப்பிடுங்க. கொஞ்சம் கசப்பு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. புளி ஊற்றினா கசப்பு தெரியாது. கத்திரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க. அது கசப்பு எல்லாம் எடுத்துடுச்சு. கொஞ்சம் புளி ஊற்றினல. நீங்கள் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. அன்னம் வகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லுங்கள்.